அவங்களோட ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அடுத்து 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரிமைண்டராக இருக்குது. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பாலிட்டியோட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து நம்ம பார்க்குற கிளாஸ் 20. இந்த 20th கிளாஸில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக அப்படின்னா என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, கிரிட்டிசிசம் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்தியன் பாலிட்டியில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்டாக நீங்கள் வந்து இந்தியன் பாலிட்டி பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கிளியராக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கண்டினியூஷனாக வந்துட்டு கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்துட்டு இருக்கும். பட் நம்ம சிலபஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டியூட்டிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிபிஎஸ்பி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்காது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்னா 26th ஜனவரியில் வந்து எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தப்போ அதில் வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்காது. ஆனால் அதில் என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது போன வீடியோஸில் நம்ம பார்த்த எல்லா ரைட்ஸுமே வந்துட்டு அதில் இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ரேமர்ஸ் வந்து அந்த டைமில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அவ்வளோ நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கல. ஆனால் ஃப்ரேமர்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில டியூட்டிஸ் எல்லாமே வந்துட்டு டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கொடுத்துருந்தாங்க. 1976 தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2002 இருந்த 10 டியூட்டிஸோட இன்னொரு டியூட்டிஸை வந்து சேர்த்து டோட்டலாக வந்துட்டு 11 டியூட்டிஸாக வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து மாறுச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து எந்த கண்ட்ரியோட இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய மேஜர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான யுஎஸ்ஏ, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எந்த கண்ட்ரிலையுமே வந்துட்டு சிட்டிசன் ஃபாலோ பண்ண வேண்டிய டியூட்டிஸ் அப்படின்னு வந்துட்டு கிடையவே கிடையாது. ஆனால் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுல ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் வந்துட்டு சிட்டிசன் ஃபாலோ பண்ண வேண்டிய லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்ஸ், டியூட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறவங்களா வந்து காணப்படுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 1976 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1976 காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சர்தார் ஸ்வரான் சிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அவங்க என்னென்னலாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக் பண்ண சொல்லுவாங்க. எதனால இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி 1975 77 வரைக்கும் இன்டர்னல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து நீட்ஸ் இருக்குது, நெசசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்ணலன்றதை நம்ம அடுத்த பாயிண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ பார்ட் 4 அப்படின்றது வந்து டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. மொத்தமே ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல்
51A. ஸோ இந்த 51Aல சப் டாபிக் அதான் ABC அப்படின்னு சொல்லிட்டு தான் 11 டியூட்டிஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாக இன்க்ளூட் பண்ணாமல் போனது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்தார் ஸ்வரான் சிங் கமிட்டி வந்து எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா 8 ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போதே 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அவங்க அக்செப்ட் பண்ணாதது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை டியூட்டிஸ் வந்து அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவங்க மேலே பெனாலிட்டியோ பனிஷ்மெண்ட்டோ போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படி பெனாலிட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எந்த விதமான குவெஸ்டனுமே வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டியூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணல. அடுத்து வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணுறது வந்து சிட்டிசனோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அக்செப்ட் பண்ணல. ஸோ இந்த 3 டியூட்டிஸ் வந்து ஸ்வரான் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதில் அவங்க அக்செப்ட் பண்ணாத டியூட்டிஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் பிடிஎஃப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டீச் பண்ணிட்டு இருக்க பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே நான் கொடுத்துருக்க லிங்க்லேருந்து நீங்கள் நம்மளோட வெப்சைட்க்கு போயிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டோட்டலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஃபைல்ஸ் வந்து வாங்க முடியும். பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சயின்ஸுக்கு 2 வால்யூமும் ஜியாகிரஃபிக்கும் கொஸ்டின் பேங்க்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் மற்ற சப்ஜெக்டோட புக்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவங்க லான்ச் பண்ணும்போது 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளோட கண்ட்ரியோட ஐடில்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் நேஷ்னல் ஃப்ளாக்லாம் யாரும் மிதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஆந்தம் பாடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக வந்து நிற்போம். எந்த விதத்துலையும் அசைஞ்சிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து நோபல் ஐடியாஸ், அதாவது நம்ம ஃப்ரீடம்காக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கொண்டு வந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு சர்வர்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு யூனிட்டியாக இருக்கணும், இன்டெகிரிட்டியாக இருக்கணும், அப்புறம் சர்வர்ஜினிட்டியாக இருக்கணும். இதெல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது 3வது டியூட்டி. 4வது வந்துட்டு என்னென்னா, இப்போ கண்ட்ரிக்கு ஏதாவது வேணும், கண்ட்ரிக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்றது 4வது டியூட்டி. 5வது வந்துட்டு ஹார்மோனியும் பிரதர்ஹுட்டும் ப்ரொமோட் பண்ணுறது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ, நம்மளது நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நிறைய ரிலீஜியன்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிரதர்லிஹுட்டாக, அதாவது சகோதரத்துவம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது 5வது டியூட்டி. 6வது டியூட்டி வந்து நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர் அப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்றது 6வது டியூட்டி. அடுத்து நேச்சுரல் என்விரான்மெண்டலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவும் பண்ணணும் அப்படின்றது அடுத்த டியூட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரெஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்றது அடுத்த டியூட்டியாக இருக்குது. அடுத்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 9வது டியூட்டி. அடுத்து 10வது டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்தும் நம்மளோட எய்ம் வந்து என்னவா இருக்கணும்னா, நேஷ்னலாக நம்மளோட கண்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற, நம்ம கண்ட்ரியில் நிறைய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வரதா தான் நம்மளோட இது வந்து இருக்கணும் அப்படின்றது 10வது டியூட்டியாக இருந்தது. ஸோ இந்த 10 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 1976 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷன் எந்த ஏஜ்லேருந்துன்னா 6லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 11வது டியூட்டியாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற 11 டியூட்டிஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டியூட்டிஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சில டியூட்டி வந்து மாரல் டியூட்டியாக இருக்குது, சில டியூட்டி வந்து சிவிக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து அவங்க என்னென்ன ஐடியாஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்
பண்ணணும் அப்படிங்கிறது மாரலாக இருக்குது. அதுவே வந்து நேஷனல் ஆந்தம் நேஷனல் ஃப்ளாக்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சிவிக் டியூட்டியாக வந்து இருக்குது. ஸோ சிலது வந்து மாரலாகவும் சிலது வந்து சிவிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளோட ட்ரெடிஷனு, நம்மளோட ரிலீஜியன் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வேல்யூ பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வேல்யூ பண்ணக்கூடியதாக வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு இருக்கும், சில ரைட்ஸ் வந்து ஃபாரினர்ஸும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், என்ஆர்ஐஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசனுக்கு மட்டும்தான், எந்த விதத்துலையும் அது வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து ஆகாது. அடுத்து டிபிஎஸ்பி மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து நான் ஜஸ்டிசபிள். அதாவது என் ஃபண்டமெண்டல் டியூட்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு கோர்ட் கிட்ட வந்து நிற்க முடியாது. ஆனால் ரைட்ஸ் வந்து உங்களோட ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு நம்ம அது மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, நிறையா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நிறைய டியூட்டிஸை வந்து கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓட் போடுறது வந்து டியூட்டியாக இருக்கணும், பேயிங் டேக்ஸு, ஃபேமிலி பிளானிங் இதெல்லாமே வந்து ஒரு டியூட்டியாக இருக்கணும். ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து சொல்லலை. ஆல்ரெடி வந்துட்டு ஸ்வரான் சிங் கமிட்டி வந்து டியூட்டி டு பே சொன்னாங்க, ஆனால் அது என்ன பண்ணல, அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணல. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப தெளிவற்றதா, அதாவது நம்மளால புரிஞ்சிக்க முடியாமல் நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நோபல் ஐடல்ஸ், காம்போசிட் கல்ச்சர், சயின்டிஃபிக் டெம்பர் இதெல்லாம் வந்துட்டு நார்மலான பர்சனால் புரிஞ்சிக்க முடியாததாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம கோர்ட்டில் வந்து எந்த விதமான இதுவுமே பண்ண முடியாது அப்படின்றனால இதை வந்து ஃபாலோ பண்ண மீறுற காரியங்களும் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சாங்க. அடுத்த கிரிட்டிசிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் ஃப்ளோவஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு இதில் இருக்க நிறைய டியூட்டிஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது டியூட்டிஸ்ன்னு கொண்டு வராமலே எல்லாமே ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இது ஒரு மாதிரி ஒரு ஓவர் ஹைப்பிங்காக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கிரிட்டிசிசம் வச்சாங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அடுத்தாப்பில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு அடுத்து வச்சுருக்கனால இதோட வேல்யூவும் இதோட இம்பார்ட்டன்ஸுமே வந்துட்டு ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ 5 கிரிட்டிசிசம் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரிமைண்டராக இருக்குது சிட்டிசனுக்கு, நம்ம இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டராக இருக்குது. அடுத்து ஒரு வார்னிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சில நேரம் எரிச்சிடுறாங்க, இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்னிங்காகவும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. என்னன்னா, நம்ம கண்ட்ரியோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஒரே எய்மாக வச்சு இருக்கிறனால இது வந்து சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் வந்து ஒரு லா எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதோட வேலிடிட்டியை வந்துட்டு கோர்ட்டை எக்ஸாமைன் பண்ணுறதுக்கும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ இப்போ ஏதாவது வந்து மீறுறாங்க அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு லாவை பாஸ் பண்ணி அந்த வைலேட் பண்ணுறவங்கள பனிஷ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்வரான் சிங் கமிட்டி அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1999 வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏதாவது வந்து லீகல் ப்ரொவிஷன்ஸ், ஏதாவது லீகலான விதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக வர்மா கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த வருஷம்னா 1999. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ் எல்லாத்தையுமே வந்து எவால்வேட் பண்ணிவிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று 1971 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம் எல்லாம் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து டியூட்டிஸோட மேட்ச் ஆகுது, ஏன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறது டியூட்டிஸில் இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நிறைய விதமான கலர் டோன்ஸ் இருக்குது, நிறைய விதமான ரிலீஜியன் இருக்குது. இதெல்லாம் வச்சு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பகைமையை வந்து உருவாக்குனா அது வந்து பனிஷ் பண்ணப்படும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து அவங்க கமிட்டி வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, கேஸ்ட்
காஸ்ட் ரிலிஜியன் ரிலேட்டடா வந்து அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அதை வச்சு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அதுல இருக்கு. அடுத்து வந்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு யாரெல்லாம் வந்து நிறைய தவறுகள்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஐபிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. ஸோ இது வந்து கம்யூனல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து அன்லாஃபுல் அசோசியேஷனாக வந்துட்டு இந்த லா படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்கெல்லாமே வந்துட்டு இந்த காஸ்ட் வச்சோ இல்லைனா இந்த ரிலீஜியன் வச்சோ இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்குனா, பகைமையை வந்து ப்ரொமோட் பண்ணால் அவங்களையும் வந்துட்டு பனிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்குவாலிஃபை, அந்த பொசிஷன்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு இதில் வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. இது என்னென்னா ஆல்ரெடி அழிஞ்சு போயிட்டுருக்க இல்லைனா ரொம்ப ரேரான ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறதை பற்றி இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980. ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது, ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணி ப்ரொடெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த வர்மா கமிட்டி வந்து நம்மளோட டியூட்டிஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன லீகலான விதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி இருக்கிற கம்ப்ளீட் டீடைல். ஸோ டியூட்டிஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், அதுக்கு அமைக்கப்பட்ட கமிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதோட ஃபீச்சர், கிரிட்டிசிசம், சிக்னிஃபிகன்ஸ், லாஸ்ட்டாக வந்து வர்மா கமிட்டி பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் டீடைல். இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றின கம்ப்ளீட் டீடைல் கண்டென்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே இருக்குது. எல்லாத்தோட ஹேண்டில் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19. அண்ட் இங்கே உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நீங்கள் நம்மளோட மெட்டீரியல், புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.